கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் தலையை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். தனிமையில் நின்ற போது துணையாக வந்தீரே, கதறி நான் அழுத போது கண்ணீரை துடைத்தவரே. தனிமையில் நின்ற போது துணையாக வந்தீரே, கதறி நான் அழுத போது கண்ணீரை துடைத்தவரே. உள்ளங்கையில் வரைந்தீ உந்தன் அன்பால் என்னை கவர்ந்தீ. உள்ளங்கையில் வரைந்தீ உந்தன் அன்பால் என்னை கவர்ந்தீ. என் பேச்சும் என் மூச்சும் எல்லாமே இயேசுவே. நான் பாடும் இந்த பாடல் தந்தவரே இயேசுவே. என் பேச்சும் என் மூச்சும் எல்லாமே இயேசுவே. நான் பாடும் இந்த பாடல் தந்தவரே இயேசுவே. கடந்ததை நினைக்கையிலே கண்ணீர் பெருகுதையா, உம்மை நான் துதிக்கையிலே உள்ளமே உருகுதையா. கடந்ததை நினைக்கையிலே கண்ணீர் பெருகுதையா, உம்மை நான் துதிக்கையிலே உள்ளமே உருகுதையா. என் புகழ்ச்சி என்றும் அவரே, என் மகிழ்ச்சி என்றும் அவரே. என் புகழ்ச்சி என்றும் அவரே, என் மகிழ்ச்சி என்றும் அவரே. என் பேச்சும் என் மூச்சும் எல்லாமே இயேசுவே. நான் பாடும் இந்த பாடல் தந்தவரே இயேசுவே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுதும் ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். நாங்கள் கேட்க வந்திருக்கிற வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய இருதய துடிப்பை இந்த நாளில் எங்களோடு வெளிப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் இந்த நாளில் மகிமைப்படுகிறாங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஞாயிறு வழிபாட்டிலே வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இப்பொழுதும் வார்த்தை கேட்க காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையினாலே 6 மாதங்கள் நாம் முடித்து 7வது மாதத்தில இப்படியாய் இந்த முதல் வாரத்துக்குள்ளாய் ஆண்டவர் அழைத்து வந்த திரியேக தேவனுக்கு நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக நாம் தொடர்ந்து கடந்த 3 வார காலமாக ஒரு தலைப்பு கீழாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பு? பரலோக ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிக்க முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிக்க முடியும்? ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் ஒரு வாழ்க்கை உண்டு, நரகம் என்கின்ற ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்துக்குடைய நிச்சயத்தை இந்த பூமியிலே நீங்கள் நானும் பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு சபைகள் உருவாக்கப்படுகிறது. இத்தனை ஊழியர்களை எழும்புகிறார்கள். வாரந்தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளை சபைகளிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரணம் தான், எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு யார் போக முடியும் என்று சொல்லி கடந்த 3 வாரங்கள் நாம் பார்க்கும்போது நல்ல நிலம், 4 விதமான நிலங்களுடைய மனிதர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அடுத்து கோதுமைக்குள் கலைகள் என்று சொல்லி தலைப்புகளாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். கடந்த வாரத்தில் கடுகு விதை உள்ள விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். அதே தொடர்ந்து மத்தேயு 13 வசனம் 32, 33, 34 வாசிக்கும் போது இங்க வார்த்தை சொல்லுகிறது, வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளால் பேசினார். ஊமைகளில் ஒன்று அவர்களோடு பேசவில்லை என்கின்ற சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இன்னைக்கு இந்த ஊமையை பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்துக்குள் யார்
யார் அதுக்குள் பிரவேசிக்க முடியாது என்ற சத்தியத்தை ஆழமான உபதேசங்களை நம் ஆண்டவர் போதித்திருக்கிறார். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 விதமான ஊமைகளை, பரலோக ராஜ்யத்துக்குள் யார் போக முடியும் என்று சொல்லி ஊமைகள் என்ற இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக ஆண்டவர் வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார் சீஷர்களுக்கு. அப்போ இந்த சத்தியத்தை விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு நான் வாசிக்க கேட்டதான 2 வசனம், என்ன வசனம்? 33ஆம் வசனமும் 34ஆம் வசனமும். இதுல நாம் பார்க்கும்போது 6 விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையா நாம் கேட்க போறோம். என்ன வார்த்தை? அந்த வசனத்தை வாசிங்க. 33, 34. வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. அப்ப புளித்த மாவு என்றால் அதுக்கு ஈடுகட்டாக ஒரு மாவு இருக்கு. என்ன மாவு? நல்ல மாவு. சரிங்களா? அப்ப முதல் காரியம் நல்ல மாவு, இரண்டாவது என்ன மாவு? புளித்த மாவு. அடுத்து அது ஒரு ஸ்திரீ எடுத்து, அப்போ மூன்றாவது ஒரு ஸ்திரீ அதுல வர்றாங்க. நான்காவது முழுவதும் புளிக்கும் வரையும். நான்காவது காரியம் முழுவதும் புளிக்கும் வரையும். அடுத்து 3 படி மாவு. இந்த 3 படி மாவு என்ன அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்து இவையெல்லாம், அதாவது 3 படி மாவை அடக்கி வைத்தால், 6வது காரியம் அடக்கி வைத்தால். அப்போ 6 விதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? நல்ல மாவு, புளித்த மாவு, 3 படி மாவு, 4வது ஒரு ஸ்திரீ, முழுவதும் புளிக்கும் வரை, 6வது அடக்கி வைத்தார். இதை எதற்காக ஆண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த வசனத்திலே அவர் பிரயோஜனப்படுத்தியிருக்கிறார், பதிவுபடுத்தியிருக்கிறார் சொல்லி வேத ரகசியங்களை நாம் அறியும்படியாக இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது என்னோடு நீங்க வேத வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம் நல்ல மாவு. நல்ல மாவு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ நல்ல மாவு எதற்கு அடையாளமா இருக்கு என்றால், ராஜ்யத்தின் புத்திரர் உங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அடையாளமா இருக்கிறது. அப்ப நல்ல மாவு என்றால் யாரு? நீங்களும் நானும் தான் நல்ல மாவு. அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன முதல் உண்மையில் கோதுமை குறித்து தெளிவோடு நாம் பேசினார். இங்க பார்க்கும்போது நல்ல விசுவாசிகள் அடங்கிய புதிய ஏற்பாட்டு சபைதான் நல்ல மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. கவனமாய் கேளுங்க. நல்ல மாவுக்கு எது ஒப்பா இருக்குன்னா, நல்ல விசுவாசிகள் அடங்கிய புதிய ஏற்பாடு சபைதான் நல்ல மாவுக்கு ஒப்பா இருக்குது. அப்போ ஒரு நல்ல விசுவாசி தான் நல்ல மாவுக்கு எப்படி இருக்காங்களா? ஒப்பா இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவின் வருகையில் நீங்கள் நானும் ஒரு நல்ல மாவாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான தேவ பிள்ளைகளின் கூட்டத்தில் சேர்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நல்ல மாவு என்றால் இன்னைக்கு நீங்கள் நானும் தான், அதுதான் நல்ல மாவு. அப்ப இரண்டாவது காரியம் ஒரு சொல்லப்பட்ட என்ன வார்த்தை? புளித்த மாவு. புளித்த மாவு என்றால் எதுக்கு அடையாளம் என்றால் சிம்பிள் ஆஃப் ஈவில், பிசாசுக்கு அடையாளம், தீய காரியங்களுக்கு அடையாளம். புளித்த மாவு என்பது தீய காரியங்களுக்கு, பிசாசின் செயல்களுக்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு வார்த்தை பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, புளித்த மாவு என்பது தீமையின் சின்னமாக வேதம் கூறுகிறது. புளித்த மாவு எதற்கு கூறுகிறது? தீமையின் சின்னமாக. தீமையின் சின்னமாக, the identification of the evil, the symbol of evil. தீமை காரியத்திற்கு புளித்த மாவு என்பது பாவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. புளித்த மாவு என்பது பின்மாற்றத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, புளித்த மாவு தன்னோடு தொடர்பு கொள்ளும் எதையும் தன்னை போலவே மாசுபடுத்தி கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. புளித்த மாவு என்பது, புளித்த மாவோட ஒரு மனிதன், எந்த மனிதன் சேருகிறானோ அவனும் அதை போல மாறுகிறான். நல்ல மாவு கொண்டு போய் புளித்த மாவு ஊத்துற என்ன ஆகும்? அதுவும் புளிப்பாய் மாறும், இல்ல கெட்டு போகும். அதே போலதான் இன்னைக்கு நல்ல விசுவாசி இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்காதவன், சபைக்கு வராதவன், ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாதவன், வேத வாசிப்பு இல்லாதவன், சபையிலே மாறுபாடு உள்ளவன், சபைக்கு புறக்கணிக்கப்பட்டவன், சபையுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், சபை நேரத்திலே சபையை விட்டு வெளியே போகுகிறவன், ஆண்டுடைய வார்த்தை மீறுகிறவன், இவையெல்லாம் யார் என்று சொல்லி பார்க்கும்போது சிம்பிள் ஆஃப் ஈவில், புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப புளித்த மாவோடு நல்ல மாவு சேரும் போது அதுவும் என்னவாய் மாறுகிறது? பாவத்துக்குள்ள அடையாளமாய் மாறுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர்
சொல்லுகிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று சொல்லி 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம். கொஞ்சம் மாவை எடுத்து புளித்த மாவோடு இல்ல ஒரு சட்டி நல்ல மாவு இருந்தாலும் அதுல கொஞ்சம் புளித்த மாவு ஊத்துறானாலும் அதுவும் கெட்டுதான் போகும். இல்ல நிறைய மாவு புளித்த மாவோட கொஞ்சம் மாவு நல்ல மாவு சேர்த்தாலும் அதுவும் கெட்டுதான் போகும். அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகையால் 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவராய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டு இருக்கிறாரே. அப்போ நீ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை விட்டு அகற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கொரிந்திய பட்டணத்தில கர்த்தருடைய சபையிலே காணப்படுகிற புளித்த மாவை குறித்து அந்த நாட்களை பார்க்கும்போது கொரிந்திய பட்டணத்தில ஆண்டவர் ஒரு புளித்த மாவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கும் பத்தியெல்லாம் 1 கொரிந்தியர் 5:6-7 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொரிந்திய பட்டணத்தில கொரிந்திய சபையில அந்த புளித்த மாவுக்குரிய அடையாளம் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா, துர்குணம், பொல்லாப்பு, தீய சுபாவங்கள் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை சுட்டி காட்டுகிறார். புளித்த மாவு கொரிந்திய சபையில பார்க்கும்போது அங்க சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? துர்குணம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பொல்லாப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தீய சுபாவங்கள் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ வேதம் சொல்கிறது, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பமாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார். அப்போ இன்னைக்கு புளித்த மாவு போல சிம்பிள் ஆஃப் ஈவில், இப்படிப்பட்ட அடையாளம் உள்ள கிறிஸ்துவனாக துர்குணம், தீய சிந்தனை, தீய சுபாவங்கள், இப்படிப்பட்ட கிறிஸ்துவனாக நான் இருக்கக்கூடாது, நல்ல மாவாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொன்னேன், 6 வார்த்தை. முதலாவது நல்ல மாவு, 2வது புளித்த மாவு, 3வது 3 படி மாவு. அந்த வசனத்துல வருது பார்த்தீங்களா, 3 படி மாவு. இந்த 3 படி மாவு என்றால் என்ன, இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 3 பேரை அவர் மையப்படுத்துகிறார். 3 படி மாவு என்றால் 3 பேரை மையப்படுத்துகிறார். ஒன்று வேதபாரகர், பரிசேயர்கள், இவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது புளித்த மாவு. 2வது ஏரோது யாருன்னா புளித்த மாவு. 3வது ஜீவியத்தின் புளித்த மாவு. இப்படி சொல்லி 3 காரியத்தை பார்க்கிறார். இந்த 3 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள கொஞ்சம் சில வசனங்களை நாம் படிப்போமானால் இதற்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆண்டவர் சபைக்குள் வரக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிற முதல் புளித்த மாவு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேத பாரகரும் பரிசேயர்களும். ஆண்டவர் மிகவும் கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது புளித்த மாவாகிய வேத பாரகர்களும் பரிசேயர்களும் என்ன செய்யக்கூடாதா, சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? மத்தேயு 16:6 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, பரிசேய சதுசேயர் என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேய சதுசேயர் புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்கிறது, யூத மார்க்கத்தை தங்கள் உபதேசம் நிரப்பிவிட பரிசேயரும் சதுசேயர்களும் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆண்டவருடைய துர்ச்செயல்களை, அதாவது தங்களுடைய வார்த்தை மூலமாக ஆண்டவருக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்திகளை யூத மார்க்கத்திலே உபதேசத்திலே அவங்க நிரப்பி விடுகின்ற ஒரு மக்களா இருந்தாங்க. யாரு? சதுசேயர்களும் பரிசேயர்களும். வேதம் சொல்லி இவர்களை குறித்து ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வல்லமை இல்லாத தேவ பக்தியின் வேஷம். இவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி பார்க்கும்போது வல்லமை இல்லாத தேவ பக்தியின் வேஷம் என்கின்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னொரு அடையாளத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்? தேவ பக்தியின் வேஷம் போடுவார்கள், நீண்ட அங்கியை தனித்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீளமான அங்கி போட்டிருப்பாங்க, இடுப்புல ஒரு கயிறை ரோப்பை கட்டியிருப்பாங்க, கடினமான உபதேசங்களை ஜனங்களுக்கு போதிப்பார்கள், சுண்டு விரைகளை அவர்களை தொடக்கூட மாட்டாங்க. யாருன்னா சதுசேயர்கள் பரிசேயர்கள். என்ன செய்வாங்க? வேத பண்டிதர்கள் மக்களை தொட்டு கூட பிரேயர் பண்ண மாட்டாங்க, ஒரு சுண்டு வரல கூட அவங்க பட மாட்டாங்க. அவங்க வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் பரிசேயரும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாய் போல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. ஆண்டுடைய வார்த்தையை அவங்க தாய் இஷ்டத்தின்படி மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். இவங்க எப்படிப்பட்ட மக்கள்? மோசேயின் நியாய பிரமாணத்தை பெற்று வலதுபுறமும் சாயக்கூட என்பதில் வைராகியமாய் இருப்பார்கள். மோசேயுடைய கற்பனைகள் மிகவும் வைராகியமாய் உள்ளவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
மாறார்கள். அவங்க என்ன இயேசுவை சிலுவையில் அறிவென்று சொல்லி கூக்கிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நல்ல புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருந்தார்கள். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேத பாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. கொஞ்சம் புளித்த மாவானது பிசைந்த மாவோடு அது ஒப்பாய் மாறி போகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போ இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாய் நாம் என்ன செய்யணுமா? விலகி இருக்க வேண்டும். அப்போ முதலாவது வேத பாரர்கள் பரிசேயர்களும் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. இரண்டாவது ஏரோதின் புளித்த மாவு. ஏரோது புளித்த மாவு என்ற என்ன சொல்லி பார்க்கும்போது இயேசு கடிந்து கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, புளித்த மாவு ஏரோதின் புளித்த மாவாகும். ஏரோது புளித்த மார்க்கு 8:15 சொல்லுகிறது, அவர்கள் நோக்கி, நீங்கள் பரிசேயரோடு புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். மார்க் 8:17 சொல்லப்பட்டிருக்கு, ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏரோது புளித்த மாவு என்றால் என்ன சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க, மதமும் உலகமும் கலந்த ஒரு மார்க்கம் தான் ஏரோதின் புளித்த மாவு. மதமும் உலகமும் கலந்த மெட்டீரியலிசம், மதமும் உலகமும் கலந்த ஒரு மாவு தான், ஒரு மார்க்கம் தான். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஏரோது மதமும் இருக்கும், மார்க்கமும் இருக்கும், உலக காரியத்திலும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியம் கலந்துதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புளித்த மாவுக்கு நீங்கள் நானும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரமோ விபச்சாரிகளோ உலக சிநேகமோ தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, குளிரும் இன்றி அனலும் இன்று நலமா இருக்கும், வெகு வெகுப்பாய் இருந்தால் என் வாயினால் வாந்தி பண்ணி போடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, the separate life. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது the different. இன்னைக்கு உலகத்தோடு இன்னைக்கு பார்க்கும்போது வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் உலக மக்களோடு சேரக்கூடாதா? அப்படி என்றால் உலக மக்களோடு பேசக்கூடாதா? உலக மக்களோடு நான் பிரயாணம் பண்ணக்கூடாதா? அப்படி என்று அல்ல. பிரிக்கெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளாக என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும் பொழுது உலக மக்களோடு நான் பழகும் போது அவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவதா? அதுதான் ஆராதனை சொன்னேன். என் நடக்கையில, என் பேச்சுல, என் செயல்ல, என் பார்வையில, நான் நடக்கும்போது போகும்போது எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படணும். எல்லாவற்றையும் பரிசுத்தம் காணப்படணும். இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா கிறிஸ்துவ முக்கியம் கொடுக்கணும். ஆண்டுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டுடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இன்னைக்கு மற்ற இடத்துல பார்க்கும்போது நல்ல நேரம் பார்ப்பாங்க, அந்த காரியத்தை செய்யறது, இந்த காரியம் செய்யறதுக்கு. ஆனா கிறிஸ்துவ என்பது கிறிஸ்துவத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை. ஆமென். கிறிஸ்துவத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். கிறிஸ்துவத்தில் எல்லா நேரம் நல்ல நேரம் தான். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம், நல்லா யோசித்து பாருங்க. டாக்டர் சொல்றாரு காலைல 10 மணிக்கு ஆபரேஷன், மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன். ஆனா நைட் 8 மணிக்கு தான் ஆபரேஷன் நடக்குது. அதுக்குன்னு நைட்ல ஆபரேஷன் நடக்க சொல்ல வேற என்ன சொல்லுவோமா? அப்படின்னு அல்ல. இன்னைக்கு எல்லா நேரமும் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது நாம் நல்ல நேரம் அல்ல, கெட்ட நேரம் அல்ல, எல்லா நேரமும் ஒரே நேரமா இருக்கிறது. அப்போ இங்கே ஏறுவது வாழ்க்கையை பார்க்கும்போது மதமும் உலகமும் கலந்த ஒரு மார்க்கமாய் காணப்படுகிறது, மெட்டீரியலிசம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட புளித்தமாக சிம்பிள் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட், அதுக்கு நீங்கள் நானும் விலகி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை தனிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அதைதான் எச்சரிக்கின்றார். என்ன எச்சரிக்கின்றார்? பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து மேல் முழுமையான அன்பு வைக்கிறவர்களே, கிறிஸ்துவின் மனவாட்டிகள். கிறிஸ்து மனவாட்டி தான் ரட்சிக்கப்பட்ட 6 நாட்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நேசித்து பின்பு உலகத்தையும் நேசிக்க தூங்குகிறவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமான விபச்சாரிகள். எப்படி தெரியுமா? வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் உலக சிநேகத்தில் உலக காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விபச்சாரிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வேதம் சொல்கிறது, குறித்த நாளிலே ஏறது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவான். என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வர காலம் எப்படி இருக்கும்னா அந்த கிறிஸ்துவின் காலமா இருக்கும். பல உபதேசங்கள் நாம் கேட்க வேண்டியதா இருக்கும். பல வசனங்களை நீங்க நான் நம்பக்கூடிய சத்தியங்களா இருக்கும். ஆனா அதெல்லாம் உண்மை அல்ல.
ஜனங்கள் மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஏறுவது போல அநேக மனிதர்கள் எழுதுவார்கள். ஜனங்கள் சொல்லுவாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, அதை நாம் என்ன செய்யணுமா, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? வசனத்தை தெளிவாய் நாம் படிக்க வேண்டும், வசனத்தை தெளிவாய் நாம் போதிக்க வேண்டும். வசனத்துல ஒரு வார்த்தையை நாம் குறைக்க முடியாது, ஒரு வார்த்தையும் சேர்க்கவும் முடியாது. அதனால்தான் வசனத்தை படிக்கும்போது மிக கவனமாய் நாம் படிக்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தையும் மாறி போச்சுன்னா இன்னைக்கு அர்த்தங்களே மாறி போகும். இன்னைக்கு பைபிள் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அர்த்தங்கள் மாறி போய் கொண்டிருக்கு. மிக ஆழமாய் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் மிக ஆழமான சத்தியங்களை காணப்படுகிறது. புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜபத்தோடு நாம் படிக்கும் போது ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ முதலாவது புளித்த மாவு எதுக்கு ஒப்பா இருக்கு சொல்லி பார்த்தோம், வேத பாருங்க பரிசேயர்களுக்கு ஒப்பா இருக்கு. இரண்டாவது ஏரோதின் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. மூன்றாவது ஜீவியத்தின் புளிப்பு. ஜீவியத்தின் புளிப்பு என்றால் என்ன? இன்னைக்கு மனிதன் உலகத்துல ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், சமுதாயத்துல ஒரு வேஷம், குடும்பத்துக்குள்ள ஒரு வேஷத்தை தரிக்கிறான். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் போது யோசேப்பு எல்லாவற்றிலும் அவன் வீட்டுல இருக்கும்போது கூட அங்க என்ன பார்க்கிறோம், பாவத்துக்கு அவன் இழுக்கப்பட்டான். ஆனா பாவத்தை விட்டு விலகி ஓடி போனான். ஜீவியத்தின் புளிப்புள்ள மாவுக்கு அவன் விலகி போனான். ஜீவியத்துக்கு நல்ல மாவை அவன் தெரிந்து கொண்டான். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் போத்திபார் மனைவி குறுக்கிட்ட போது பாவத்தின் விழுவாதபடிக்கு அவன் சோதிக்கப்படும்படிக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் தேடி போன பாவம் எல்லாவற்றையும் உதறி போட்டு விட்டு அவன் ஓடி சென்றான். அவன் வாழ்க்கையில மாற்றம், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அப்போ கிறிஸ்துவை நோக்கி பரிசுத்த ஜீவியத்திலே இன்னைக்கு நீங்கள் நானும் ஓட வேண்டும். ஆவியான நம்மோடு இந்த நாளே பேசிக் கொண்டிருக்கிறார். கொரிந்திய சபையில இது போலதான் ஒரு சோதனை வந்தது. ஆனால் கர்த்தர் அவனோடு அவன் ஜீவியத்திலே புளிப்பாகிய பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். கர்த்தர் அந்த காலத்தை மாற்றி போட்டான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகள் நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவோடு முழுவதும் புளிப்பாக்கி விடும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், ஆனா கொஞ்சோண்டு புளித்தமாவே என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை முழுவதும் மாறி போய்விடும். கிதியோனுடைய வாழ்க்கையில, சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பலத்தைய சிம்சோனுக்கு கொடுத்தார். அவன் வாழ்க்கையில புளித்தமாவாகிய அந்த பெண் வந்ததுனாலதான் அவன் வாழ்க்கையே இருளாய் போனது. 2 கண்களும் இழந்து போனான். நல்ல ஆண்டவர் கொடுத்த பலனோடு அவன் போராடி கொண்டிருந்தான். காசா பட்டணத்திலே கிட்டத்தட்ட 1000 கிலோவுடைய அந்த ஐரன் கேட்டை தூக்கி கொண்டு ஓடி போனவன். 1000 சிங்கம் வந்தாலும் அவன் வாயை கிழித்து போட்ட மனிதன். ஆனா ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு அவன் மயங்கி போனான். பெண்ணுடைய அந்த செயல்பாட்டுக்கு அவன் விழுந்து போனான். அவனுடைய பலத்தை முழுவதும் இழந்தான். அவன் பலத்தை முழுவதும் இழந்தான். கடைசி வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? மாவாட்டுகிற நிலைமைக்கு பிசாசன் அவன் கொண்டு போனான். காரணம், கொஞ்சோண்டு புளித்த மாவு அவன் வாழ்க்கையில வந்தது. நல்ல மாவா இருந்தான், ஆனா புளித்த மாவு வாழ்க்கையில வரும் பொழுது அவன் வாழ்க்கை மாறி போனது. அப்போ இப்படிப்பட்ட ஜீவியத்தின் புளிப்பாகிய அந்த புளிப்புள்ள மாவுக்கு நாம் விலகி ஜீவியத்தின் நல்ல மாவாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். இப்போ 4வது காரியம், அந்த 6 காரியத்தில் 4வது காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை வருதுல, ஒரு ஸ்திரீ. இந்த ஒரு ஸ்திரீ யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 22 வசனத்தை வரை வாசித்து பார்த்தோம் என்றால், தியத்திரா சபையிலே ஒரு தூதனாக இருந்த, அதாவது தியத்திரா சபையில ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது ஒரு விபச்சார ஸ்திரியாக காணப்படுகிறார். இது குறித்து பார்க்கும்போது தியத்திரா சபை ஸ்திரீ குறித்து நாம் படிக்கும்போது அவள் பெயர் எசபேல். இவள் மூலமாக சொல்லப்பட்ட 3 புளித்த மாவும் சபைக்குள் நுழைந்தது. என்ன வார்த்தை? எசபேல் பரிசேயரின் புளித்த உபதேசம் கொடுத்தாள். பரிசேயருடைய உபதேசத்தை புளித்த மாவை இந்த எசபேல் செஞ்சாங்க, சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. எசபேல் ஏரோதின் புளித்த மாவை ஆகிய அலங்காரம் செய்தால். 3வது ஜீவியத்தின் புளிப்பாகிய வேசித்தனம் செய்தால். எசபேலுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புளித்த மாவாகிய ஒரு ஸ்திரீ காணப்பட்டார். அப்ப எசபேல் ஆவி இன்னும் சபைக்குள்ளே இருக்கின்றது. நீங்க அநேக சபைக்குள்ள இப்படிப்பட்ட எசபேல் ஆவி இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. போன வாரம் சொன்னேன், சின்ன சபையா இருக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. பெரிய சபையாய் மாறின போது அதுக்குள்ள என்ன வந்துச்சு? மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. எசபேல் ஆவி உட்கார ஆரம்பிச்சது. அப்போ எசபேல் ஆவி என்பது இன்னைக்கு நல்லா யோசிச்சு
எசபேலோட ஆவிக்கு சபை நினைச்சோமா, நாம் புளித்த மாவுக்கு நம்ம உப்பா இல்லாதபடிக்கு நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட காலத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஐந்தாவது காரியம், முழுவதும் புளிப்பாகும் வரை. ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குல்ல, முழுவதும் புளிப்பாகும் வரை. அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே தியானத்தின்படி புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கு. ஏனென்றால் கொஞ்சம் புளித்த மாவு மற்ற எல்லா மாவும் என்ன செய்யுமா, அது புளிப்பாக்கி விடும். அப்போ ஒரு 100 நல்ல விசுவாசிகள் மத்தியில் ஒரு பாவியான ஒரு மனிதன் பிரவேசிக்கும் போது அது முற்றிலுமாய் சபையை கெடுத்து விடும். சபையை கெடுத்து விடும். கமிட்டில அப்படிதான். இன்னைக்கு நல்ல எல்லாரும் ஓகே சொல்றாங்க, ஆனா அங்க ஒரு ஆள் இருப்பாங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அது இல்லாட்டிதான் ஆச்சரியம். குடும்பத்துல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பான். ஏன்னா 5 பேரும் ஒரு மாதிரி அல்ல. இன்னைக்கு வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ற மாதிரி ஒரு மனிதன் இருப்பான். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சபைகளிலும் எங்க போனாலும், ஆனால் சோதனை இருக்கும் தான். அந்த சோதனை நடைகளும் கூட இன்னைக்கு நாம் நல்ல மாவாக நாம் செயல்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீரில் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். அதாவது இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் நடுவில் திருவசனத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவின் மனவாட்டி என்று நான் என்ன செய்வோம், பரிசுத்தமான கூட்டம் என்று எண்ணி கரை திரையற்ற கற்புள்ள கன்னியாக சபையாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விலகி இருக்க வேண்டும். 6வது காரியம், கடைசி காரியம், என்ன வார்த்தை? கடைசி வார்த்தை வசனத்துல அடக்கி வைத்தால். அடக்கி வைத்தால் அப்படின்னா என்ன? 3 விதமான புளித்த மாவை எடுத்துக்கொண்டு வந்த அந்த நல்ல மாவுக்கு கலந்து விட்டார் என்று நம் ஆண்டவர் போதிக்கிற போது அது வெளிப்படையாக நடக்கவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈஸ்ட் தெரியுமா? ஈஸ்ட் பிரெட் செய்யும் போது ஈஸ்ட் போடும்போது பிரெட் என்ன ஆகும்? அது பெருசாகும். அதை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது எப்படி உருவாகுது, அதோடைய சைஸ் அப்படியே மாறும் சொல்லி பார்க்க முடியாது. அதே போலதான் நல்ல மாவோடு புளித்த மாவு சேரும் பொழுது ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனால் அதை அடக்கி வைத்தால் அது போலதான் தூய கற்புள்ள சபைக்குள் பரிசுத்தம் புளித்த மாவு நுழையும் போது அது வெளிப்படையாக தெரிவதில்லை. இன்னைக்கு சபை நல்லா வளர்ந்திருக்கும் போது, ஆதி கால சபையிலே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை வளரும் பொழுது கிட்டத்தட்ட 8000 பேர் சபை விசுவாசம் இருந்தார்கள். அதற்குள்ள அனனியா சப்ராலை போல ஒரு ஆத்துமா வரும் பொழுது சபை இருளாய் போனது. அதே போலதான் இங்க பார்க்கும்போது ஒரு புளித்த மாவுக்குள்ள நல்ல மாவு வரும் பொழுது முழுவதும் புளித்ததாய் மாறினது. அப்போ இன்னைக்கு மாவை கெடுக்கும் வரை வெளியே தெரிவதில் இதைதான் நம்ம ஆண்டவர் அடக்கி வைத்தார் என்ற வார்த்தை மூலமாய் நம்ம எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இசபேலின் புளித்த மாவு நம்மை நெருங்கும் போதெல்லாம் நமது மெய்ப்பெண் மூலம் எச்சரிக்கை செய்தி பிரசங்க பலிபீடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி எப்பொழுதெல்லாம் இசபேலுடைய ஆவி நம்ம நெருங்கும் போது ஆவியானவர் வார்த்தைகளின் மூலியமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட செயல்பாட்டுகளை வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ புளித்த மாவாகிய வாழ்க்கை இருக்கும்போது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை இதுவரை வாழ்க்கை புளித்த மாவாக இருக்கலாம், ஆனால் நல்ல மாவாக, நல்ல விசுவாசியாக, நல்ல சபையாக நாம் மாறும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். கடைசியாக கதையை சொல்லி நான் முடிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ரெய்ஹான் போன்கே சொல்கின்ற ஒரு தெய்வ மனிதன். அவர் யாரும் சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன செய்தார், ஒரு நாள் ஒரு இங்கிலாந்து தேசத்துக்கு பிரசங்கிக்கும்படியாக கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சென்றார். அப்படி செல்லும் பொழுது சாயங்காலமானது ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட்ல பிரசங்கம் செய்யும்படியாக மேடைக்கு ஏறினார். ஏறின பொழுது அவர் பிரசங்கம் செய்தார். அங்கே பார்க்கும்போது 200 பேர் மாத்திரம் தான் அந்த கிரவுண்ட்ல நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ அங்க உள்ள அந்த அசிஸ்டண்ட கூப்பிட்டு கேட்டா, இங்க ஒரு வாலிபனும் இல்லையே, சின்ன பசங்க யாருமே இல்லையே, இவங்க எல்லாம் எங்க போனாங்க, எல்லாம் பெரியவங்க தானே இருக்கிறாங்க சொல்லி கேட்கும் போது அந்த அசிஸ்டன்ட் சொன்னாரு, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அப்போ அந்த ரெய்ஹான் போன்கே சொன்னாரு, அவங்க எல்லாரையும் நான் பார்க்கணும், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சொல்லி நான் போக வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் வேகமாய் அந்த இடத்துக்கு போனார். போன உடனே அங்க போய் அந்த பில்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு பில்டிங்க்கு முன்னாடி போய் இறங்கினார். இறங்கின உடனே அவர் அந்த பில்டிங்குள்ள போக ஆரம்பித்தால் பில்டிங் அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பித்தது. பில்டிங்குள்ள ஒரு அசைவு காணப்பட்டது. பில்டிங்கே மிக சத்தமாய் காணப்பட்டது. இரண்டாவது மாடிக்கு போனார். மாடியில போய் பார்க்கும்போது அங்கே டிஸ்கோ. நீங்க அந்த மாதிரிலே டிஸ்கோ வந்துருச்சு தெரியுமா? அந்த மாதிரிலே டிஸ்கோ வந்துருச்சு. பாவம் அதிகமாக பெருகிவிட்டது. அங்க பார்க்கும்போது டிஸ்கோ, ஒரு பக்கம் ஆண் பெண்ணோடு ஆடிக்கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் சரக்கு சாராயம் முடிச்சுக்கிட்டு ஆடிக்கொண்டிருக்காங்க, வைன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சிகரெட், இப்படியாக இஷ்டம் போல தன் வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்காங்க, ஒரு பக்கம் மியூசிக் நைட் நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாம் பார்த்த ரேயான் போங்கே, இதெல்லாம் நடக்குது, இவங்க வாழ்க்கை எப்படி மாறி போனது? இவருக்கு ஒரு கேள்வி, இவருக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ரேயான் போங்கே தன் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இந்த பில்டிங்குடைய ஓனரோட நான் மீட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. பில்டிங் ஓனரோட மீட் பண்ணார். ரேயான் போங்கே சொன்னார், இவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். அந்த பில்டிங் ஓனர் சிரிக்க ஆரம்பித்தான். எத்தனை லட்சம் கொடுத்து இந்த பில்டிங் கட்டியிருக்க, நான் எப்படி உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியும்? ரேயான் போங்கே சொல்றார், எனக்கு ரொம்ப நாள் வேணாம், 5 நிமிஷம் கொடுங்க, இந்த பில்டிங்ல இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு இயேசுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி ரேயான் போங்கே சொல்றாரு. அந்த பில்டிங் ஓனர் சொல்ற, முடியாது, உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது, எத்தனை லட்சம் கொடுத்து இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறேன், என் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். உடனே அந்த ஓனர் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, இதெல்லாம் நடத்துறியே, இது மூலமா வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி ஓனரோட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உடனே போய் கொண்டிருந்த ரேயான் போங்கே திரும்பி அந்த மனிதனை பார்த்து கேட்கிறா, ஓனரை பார்த்து கேட்கிறா, நீ பண்றதெல்லாம் மூலமாய் இந்த மனிதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுமா என்று சொல்லி கேட்கும்போது அந்த ஓனர் கேட்கிறா, நான் யோசித்த காரியம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரேயான் போங்கே பார்த்து கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். அப்போ அந்த ஓனர் சொன்னார், சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்கிறேன், நீ என்ன செய்ய, நாளைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு உனக்கு நான் 5 நிமிஷம் தரேன், நீ இந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி ரேயான் போங்கே இடத்துல சொல்லிட்டான். ரேயான் போங்கே வேகமா ஒரு சான்ஸ் கிடைச்சு சொல்லி வேகமா போனா, வீட்டுக்கு போனா, நைட் எல்லாம் தூங்கல. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அதெல்லாம் விட்டு இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது பேசணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிரசங்கத்தை 5 நிமிஷத்துல சுருக்கினார். அவரை சுருக்கவே முடியல. என்ன பேச போற, என்ன பேச போற, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பேச போற? காலைல போனார், சர்ச்சில் போனார், பிரசங்கம் போனார், வந்துட்டாரு. சாயங்காலம் அந்த பப்புக்கு போனோம், டிஸ்கோல போனோம்னு சொல்லி அவர் ஆயத்தமா இருக்கிறார். சோ அப்படி அவங்களுக்கு போனா ஃபார்மலா போக முடியாது, கொஞ்சம் கேஷுவலாக ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டிஸ்கோக்கு போகும்போது அந்த பில்டிங்க்கு போனா, போய் அவ என்ன பேசணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பேசுங்க சொல்லி ஜெபித்து கொண்டே என்ன செஞ்சாரு, டிஸ்கோ மேடையில ஏறினார். டிஸ்கோ மேடையில ஏறின உடனே அவர் பேச டைம் பொழுது என்ன பேச சொல்லி தெரியல ரேயான் போங்கே. உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே ரேயான் போங்கே பேச ஆரம்பித்த உடனே எந்த மனிதன் மியூசிக் போட்டுக் கொண்டிருந்தாலும் அவர் முட்டு போட ஆரம்பித்தார். எந்த மனிதன் பிரசங்கம், எந்த மனிதன் ஆடிக்கொண்டிருந்தாலும், பெண்களோடு ஆடிக்கொண்டிருந்தாலும் புத்தி போட ஆரம்பித்தார். எந்த மனிதன் வைன் கொடுத்திருந்தாலும் முட்டு போட ஆரம்பித்தார். அவனிடத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஆவியானவர் அந்த பிள்ளைகளை தொட்டார். இப்படியாக பிரசங்கம் முடிச்சிட்டு ரேயான் போங்கே போயிட்டாரு அமெரிக்காவுக்கு. போயிட்டு அடுத்த வருஷம் கன்வென்ஷனுக்காக இங்கிலாந்து தேசத்துக்கு வராரு. வரும் பொழுது அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, ரேயான் போங்கே நம்ம ஒரு இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும் போது ரேயான் போங்கேக்கு ஆச்சரியம், இது ஏற்கனவே வந்திருக்கணும் இந்த வழி எனக்கு தெரியுமே சொல்லி நேரா போய் இந்த பில்டிங் வாசல்ல நின்றுச்சு. எந்த பில்டிங் டிஸ்கோவா அமைக்கப்பட்டதோ அந்த பில்டிங் மேல ஒரு மிகப்பெரிய சிலுவை இருந்துச்சு. ரேயான் போங்கே ஒரே ஆச்சரியம். வேகமா ஒரு பையன் ஓடி வந்தான். வந்து ரேயான் போங்கேவுடைய பெட்டி கையில வாங்கிக்கிட்டு அவரை அழைத்துக் கொண்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் யாருன்னு தெரியுமா? கேட்கும்போது, இதே டிஸ்கோல நான் சாராய குடிச்சிட்டு ஆடிக்கொண்டிருந்தேன், இதே டிஸ்கோல பெண்ணோட நான் நடனம் ஆடிக்கொண்டிருந்தேன், இதே டிஸ்கோல நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு சபையில மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னொருத்தர் வந்து சொன்ன, வேகமா நான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். இன்னொருத்தர் சொன்ன, வேகமா நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ரேயான் போங்கே ஒரே ஆச்சரியம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். இனி ஒருவேளை இப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்கும்.
இருக்கும், நிச்சயமாக இருக்கும். வேதம் சொல்கிறது ஒரு எந்த மனிதனும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாவத்தினாலே நாம் கற்பம் தரித்திருக்கிறோம், பாவத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆனா பாவத்துக்கு மறிப்பதற்கு ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்த உலகத்திலே நாம் பாவமாய் பிறந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியானவர் இந்த நமக்காக பலியிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற பிரகாரமாக எப்படி நேரம் போக்கிய மூலமாய் அங்கே லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஒப்புக் கொடுத்தார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒருவேளை புளித்த மாவு கொப்பா இருக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல மாவு கொப்பா கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அந்த பரலோக ராஜ்யம் சோர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல மாவாக நல்ல விதையாக நாம் விதைக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமிய வார்த்தைகளை நமக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.